இந்தியாவின் சிந்தூர் ஆபரேஷனை தொடர்ந்து தற்பொழுது பாகிஸ்தான் ஆனது சீனாவின் உதவியை நாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீன தூதர் ஜியாங் சைடோங்குடன் இன்று அதிகாலை பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தார் சந்திப்பை ஏற்படுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் இறையாண்மையை இந்தியா எந்தவித தூண்டுதலுமின்றி மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்வர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அன்வர், தற்பொழுது பாகிஸ்தான் ஆனது சீனாவின் உதவியை நாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உங்கள் விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் இன்று அதிகாலை ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. இதன் எதிரொலியாக பாகிஸ்தானுக்கான சீன தூதர் ஜியாங் ஜைடோங்குடன் பாகிஸ்தான் துணை பிரதமர் முகமது இஷாக் தார் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இந்தியா அடித்த பதிலடிக்கு உதவுமாறு ஒரு கோரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மையில் பகல்காமில் நடந்த தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததுடன் ராணுவ நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டது. அதன்படி பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் இன்று அதிகாலை ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இன்று அதிகாலை இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர். பகவல்பூர் முதல் கோட்லி வரை 9 பயங்கரவாத முகாம்கள் மீது குறிவைக்கப்பட்ட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. முப்படைகள் கூட்டாக இணைந்து நடத்திய தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் முதற்கட்ட தகவல் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் கர்னல் சோபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் ஆபரேஷன் சிந்தூர் எப்படி நடத்தப்படும் என்று விளக்கினர். அண்மையில் பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சந்தாரியை பாகிஸ்தானுக்கு சீன தூதர் ஜியாங் ஜைடோனை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது பாகிஸ்தான் அரசு எப்போதும் பாகிஸ்தானுக்கு சீனா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். இந்த சிறுத்தன்மையை அச்சுறுத்துவதாக இந்தியாவின் நடவடிக்கை பாகிஸ்தான் அச்சுறுத்ததாகவும் கூறினார். தெற்காசியாவின் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாக்க சீனா பாகிஸ்தானின் பொதுவாக விருப்பத்தை அடைய சீனா எப்போதும் பாகிஸ்தானை ஆதரிக்கும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுக்கான சீன தூதர் ஜியாங் ஜைடோங்குடன் பாகிஸ்தான் துணை பிரதமர் முகமது இஷாக் தார் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் சீன தூதர் ஜியாங் ஜைடோங்குடன் இன்று அதிகாலை துணை பிரதமர் இந்த சந்திப்பின் போது பாகிஸ்தான் இறையாண்மையை இந்தியா எந்தவித தூண்டுதலும் இன்றி மீறியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இந்த இந்தியாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உதவும்படியும் சீனாவிற்கு அவர் முறையிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர்.